மாண்புமிகு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு வேந்தல் பகுதியை சேர்ந்த கென்னடி சுமதி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவரும் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருடைய மகன் 19 வயதே ஆன பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இந்த அவையின் கவனத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய அனுமதியோடு சில கருத்துக்களை முன்வைக்க விழைகிறேன். இந்த கொடுமையான கொலை சம்பவம் குறித்து அமுதன் தாயார் மற்றும் தந்தை ஆகியோர் கூறுகையில், எனது மகன் அமுதன் கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வருகின்ற நிலையில் அந்த விடுதியில் சில மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அவர்கள் அதை விற்பனை செய்வதாகவும் நிர்வாகத்திடமும் காவல்துறையினரிடமும் புகாரை தெரிவிக்கிறார்கள். புகாரை தெரிவித்த அந்த புகார் வெளியே தெரிவிக்கப்பட்டு விட்டதால் அந்த மாணவன் யாரெல்லாம் புகாருக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அவர்களால் தாக்கப்படுகிறான். தாக்கப்பட்டதற்கு பின்னால் நிர்வாகம் அந்த மாணவனை அழைத்து, நீங்கள் ஹாஸ்டலில் வேண்டாம், வெளியில் போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர் தன்னுடைய 2ஆம் ஆண்டு படிக்கிற நண்பர் அறையில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையிலே தான் கடந்த 10/8/2026 அன்று தன்னுடைய நண்பரோடு கல்லூரிக்கு காலை 9 மணிக்கு வருகிறார். 9 மணிக்கு வருகிற பொழுது தீபக் என்கிற ஒரு மாணவன், அவரோடு 20 பேர், இவர்கள் சேர்ந்து அவர் அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற மைதானத்திற்கு கொண்டு சென்று அங்கே இரும்பு கம்பிகளால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்யப்படுகிறார். 20 பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்திருக்கிறார் என்று பெற்றோர்கள் கதறி கூறுகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் கூறுகிற பொழுது முதல்வர், டீன், PRO ஆகியோர் என்ன சொல்கிறார் சொன்னால், அவர் எந்த விதமான போதைப் பொருள் குறித்த புகாரையும் தெரிவிக்கவில்லை. அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எங்கள் கல்லூரிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் பேட்டியிலே சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், காவல்துறையுடைய உயர் அதிகாரி சொல்கிறார், இது சீனியர் ஜூனியர் சண்டை, ஒரு செல்போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் இது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார். எப்படி ஒருவரை 20 பேர் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறார்கள், அது எப்படி கோஷ்டி மோதலாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையை கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது. கல்லூரி நிர்வாகம் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களும் உண்மையை மறைக்கிறார்கள். இதில் அரசு உண்மையை உடனே வெளிக்கொணர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கொலை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களில் இன்னும் சில பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த அரசு தீவிரமாக உடனடியாக முயற்சி செய்து எடுத்துட வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன். 6 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அரசின் சார்பாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது போதாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் இறந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பதனையும் இந்த அவையில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திருவொற்றியூர்ல தனுஷ் என்கிற பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அதற்கும் அந்த பகுதியில் உளவிய இந்த போதைப் பொருள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். எனவே மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவ்வப்பொழுது குறிப்பிடுவதைப் போல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எந்த காரணத்தை கொண்டும் போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது, அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் எல்லா இடங்களும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக இந்த அரசு கட்டுப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் இன்றைக்கு பயத்தில் பீதியில் இருக்கிறார்கள். அதே போல அந்த மாணவனுக்கு அளித்ததை போல அவருக்கு வீட்டுக்கு வேலை, ஒரு வீட்டில் ஒருவருக்கு வேலை, அதே போல வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திருவொற்றியூர் மாணவன் தனுஷுக்கும் வழங்கிட வேண்டும் என இந்த அவையை வலியுறுத்தி கவனத்திற்கு கொண்டு வந்து அமர்கிறேன். வணக்கம்.